ஓம் நம சிவாய. நீர் வழங்கல், மரம் வெட்டல், வாய்மை, தவம். நீர் தானமும் எல்லா தானங்களிலும் சிறந்தது. ஆகையால் வாவி, கூபம், தடாகம் முதலியவற்றை ஒருவர் ஏற்படுத்த வேண்டும். கிணறு வெட்ட வேண்டும் என்று கருதியவனுக்கு அப்போதே அவனிடம் உள்ள பாவத்தில் பாதி தொலையும். பசுக்கள், விப்பிரர், நல்லோர், சாதாரண மனிதர்கள் முதலிய எல்லோருக்கும் பயன்படும்படி ஒரு நீர்த்துறையை தோண்டுவித்தவன் தன் வம்சத்தார்கள் எல்லோரையும் புனிதர்களாக்க வல்லவன் ஆவான். அந்த நீர்த்துறை வேனிற்காலத்திலும் வற்றாத தண்ணீர் உள்ளதாகவும் சாதாரணமாக ஏறி இறங்க கூடியதாகவும் இருக்க வேண்டும். தடாகம் நிர்மாணம் செய்தவன் உலகங்களிலும் மற்ற எவ்விடத்திலும் பூஜிக்கத்தக்கவனாகவாவது சூரியலோகத்திலாவது வீற்றிருப்பான். இவ்வுலகில் அவனுக்கு புகழ் உண்டாகும். திருத்தலங்களில் விசாலமான ஒரு தடாகத்தையாவது கிணற்றையாவது பலருக்கும் பயன்படும்படி ஏற்படுத்துபவனுக்கு அறம், பொருள், இன்பம் என்பன கைகூடுவதுடன் உத்தமமான சம்பத்தும் கைகூடும். இத்தகைய ஜலாசயத்தை தேவர்களும் மனிதரும் கந்தர்வரும் பிதுரரும் உரகரும் ராட்சசரும் தாவரங்களும் எப்போதும் விரும்புகிறார்கள். வருஷ ருதுவில் முழு நீருள்ள கிணற்றை எடுப்பித்தவனுக்கு எப்போதும் நித்யாக்னியை வளர்த்த பயன் சித்திக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். சரத்காலத்தில் முழு நீருள்ள கிணற்றை எடுப்பித்தவனுக்கு 1000 கோதானம் செய்த பயன் சந்தேகமில்லாமல் கிடைக்கும். ஹேமந்த சிசிருதுக்களில் முழு நீருள்ள கிணற்றை எடுப்பித்தவனுக்கு சிறப்பான பொன் தட்சிணை கொடுத்து மகாயாகம் செய்வித்த பயன் கைகூடும். வசந்த கிரீஷ்ம ருதுக்களில் அத்தகைய கிணற்றை எடுப்பித்தவனுக்கு அதிராத்திரம், அஸ்வமேதம் என்ற யாகங்களை செய்த பயன் உண்டாகும். பலவிதமான மரங்களை நிழல் இல்லாத இடங்களில் உண்டாக்கி வளர்த்து வழிபோக்கர்களுக்கு நிழல் உண்டாக்கியவன் தன் வம்சத்தில் இறந்தவர்களையும் இனி பிறப்பவர்களையும் பாவிகளாக இருந்தாலும் தூய்மைப்படுத்தி பிதுரர்களுக்கு பிரீத்தி உண்டாக்குபவன் ஆவான். ஒருவன் இறந்த பிறகு அவனது புத்திரர் அவனை சந்ததி அடையும்படி பலவித கிரியைகளை செய்வது போல ஒருவன் வளர்த்த மரங்களும் அவனை சந்ததி அடைய செய்விக்கும். மரங்கள் மலர்களினால் தேவகணங்களையும் பழங்களினால் பிதுர் தேவர்களையும் நிழலினால் அதிதிகளையும் பூஜிக்கின்றன. மலர் பழம் முதலியவற்றுடன் கூடி நின்று பூவுலகத்தில் இருப்பவர்களையும் திருப்தி செய்விக்கின்றன. கிண்ணரர், உரகர், ராட்சசர், தேவர், கந்தர்வர், மானவர், ரிஷிகணங்கள் முதலிய யாவரும் விருட்சங்களை விரும்புகிறார்கள். இகத்திலும் பரத்திலும் இம்மரங்கள் தம்மை வளர்த்தவனுக்கு புத்திரர்கள் என்று சொல்லப்படுகின்றன. நீர்த்துறைகளை உண்டாக்குபவர்களும் மரங்களை நட்டு வளர்ப்பவர்களும் யாகங்களை செய்த வேதியர்களும் சத்தியவான்களும் ஒரு காலத்தில் ஸ்வர்கலோகத்தை விட்டு நீங்க மாட்டார்கள். ஓம் நம சிவாய.